வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. 2026 சட்டமன்ற தேர்தல் ஜரூரா போயிருக்குங்க. 10% வாக்கெல்லாம் கூட போயிருக்கு. இதுக்கிடையில நம்ம அண்ணன் சீமானு விசிலுக்கு ஓட்டு போட்டுவிட்டு ஐயோ என்ன பண்றதுன்னு முழிச்சிருக்காரு. மயிலாப்பூர்ல ஒரு அம்மா அங்க வேலை பார்த்துட்டு இருந்த, அதாவது அரசு அதிகாரி ஒரு மாற்றுத்திறனாளிக்கு உதவி செய்யறதா போய் தாமரைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க மயிலாப்பூர்ல. இதுக்கெல்லாம் இடையில சினோரா அசோக் அவர் என்னன்னா துறைமுகம் தொகுதியில வேட்பாளர் சேகர் பாபு முறைச்சு பார்த்தாராம். முறைச்சு பார்த்ததுனாலே மயக்க வருதுன்னு சொல்லி அவர் ஒரு பயங்கர சீன் கிரியேட் பண்ணாரு. இப்படி பல முக்கியமான விஷயங்களோட எத்தனை சதவீத ஓட்டு அதிகமா இருக்கு, அதனால திமுகவுக்கு என்ன பாதிப்பு, எல்லாத்தையும் பார்க்க போறோம் தோழர்களே. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, 2026 தேர்தல்ல அண்ணன் பயங்கரமான வெற்றியை நம்ம அண்ணன் விசிலு சந்திப்பாரு, சாரி பிகுலு சந்திப்பாரு, சாரி விஜய் சந்திப்பாரு அப்படின்னு பேசப்படுது. இந்த வாக்கு சதவீதங்களை எல்லாம் கடைசியில பேசுவோம். இந்த தேர்தல் நடந்த அட்ராசிட்டியை இப்ப பேசுவோம். ஓட்டு போறதுக்காக முந்தா நாள் இரவுல இருந்து நேத்து பகல் வரைக்கும் கடுமையான பஸ் கிடைக்காம மக்கள்லாம் திண்டாடி இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் திரண்டுட்டாங்க. திட்டமிட்டே திமுக அரசு பஸ் எல்லாம் ஒழிச்சு வச்சுட்டாங்க. எங்களுக்கு பஸ் கிடைக்காம நாங்க ஓட்டே போட முடியல, எங்களுடைய வாக்குரிமை பறிச்சிருச்சு திமுக. இவங்களுக்கு எது பண்ண நடந்தாலும் திமுக மேல பழி போட்டு பழகிடுச்சு. இதுல ஆதவர்ஜுனா அந்த வளர்ந்து கெட்ட ஒரு ஆளு சொல்றாரு, திமுக வேண்டும் என்றே எங்கள் வெற்றியை பறிக்க வேண்டும் என்று. இதுல போன அத்தனை பேர் டிவி கேட்காரீங்களா? என் திமுக ஓட்டு போறவங்க இருக்க மாட்டாங்களா? பாஜக ஓட்டு போடுறவங்க, நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறவங்க, அதிமுக ஓட்டு போடுறவங்க இருக்க மாட்டாங்களா? எல்லாரும் தாவேகாவுக்கு தான் ஓட்டு போடுற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றது. முதல்ல அடிப்படை அறிவு வேண்டும். ஒரே நாள்ல ஒரு ஓட்டு போட போற, ஒரு நாள் லீவு போடு, முதல் நாள் கிளம்பிப்போ. எல்லாரும் கிளம்பி வந்தானா நமக்கு வண்டி வாசி கிடைக்காது, முதல் நாள் கிளம்பி போயிடலாம் அப்படின்ற குறைந்தபட்ச புரிதல் இருக்கணும். நீ அவ்வளவு நேர்மையானா, அவ்வளவு ஓட்டை காப்பாத்துறவனா இருந்து, அவ்வளவு ஜனநாயக கடமையை ஆத்துறவனா இருந்தா 2 நாளைக்கு முன்னாடி கிளம்பி போயிடும். ஆனா எல்லாரும் என்ன பண்ற, முத நாள் கிளம்புறீங்க. நைட்டு முத நாள் கிளம்புனா ஒரு 20,000 பேர் டிராவல் பண்ண வேண்டிய இடத்துல 45,000 பேர் வந்து உட்கார்ந்தீங்கன்னா பஸ் பத்தாது. எவ்வளவு பஸ் அனுப்பினாலும் பத்தாது. ஒரு பஸ்ல 40 பேர் தான் போக முடியும். தொங்கிக்கிட்டு போனா கூட 50 பேர் தான் போக முடியும். என்னங்க இங்க மேல அந்த திட்டிச்சு அனுப்புவாங்க. இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ இதெல்லாம் செய்ய வேண்டியது தேர்தல் அதிகாரிகள் பொறுப்பு, தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பு. தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தின் கண்ட்ரோல்ல இருக்கு. இப்ப அசம்பாவிதம் ஏதாவது நிகழ்ந்தால் மட்டும்தான் காபந்த அரசா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசு அவங்க தேர்தல் ஆணையத்திட்ட பர்மிஷன் வாங்கி கூட்டம் போட்டு, அமைச்சர் கூட்டம் போட்டு, அமைச்சரவை கூட்டத்தை நடத்தி அதன் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கு. கூச்சமே இல்லாம ஆதவர்ஜுனா வெளியே வந்து எங்களை திட்டமிட்டு முடக்கிறான்ற பொய் பித்தலாட்டத்தை தமிழ்நாடு நம்பாது. முதல்ல நிக்கணும். குளச்சலுடைய வேட்பாளர், குளச்சல் தொகுதியில ஒரு RSS பாஜக வேட்பாளர் அந்த ஆட்டம் ஆடி இருக்காரு. ஒரு அரசு ஊழியர் அங்க வேலை பார்க்கறாரு. நீ எங்க நிக்கிற, நீ ஏன் அங்க போற, நீ ஏன் செல்போன் வச்சிருக்க, நீ அது ஏன் உனக்கு அம்முட்டு பயம்? ஏன்னா நீ திருட்டு பையன். பின்கேட்டை உடைச்சு பாஜக RSS சங்க பரிவார் கும்பல் வாக்கு திருடி பழக்கப்பட்டது. அதனால பதற அவங்கள கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நீ நான் பேசுறான். நீ வேட்பாளர் மட்டும்தான், ஜெயிச்சாதான் எம்எல்ஏவா இருந்தாலும் எங்களுக்கு கீழே தான். நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற ஒரு ஆள் தான் நீங்க. அப்புறம் என்ன மேல இருந்து குதிச்ச மாதிரி இவ்வளவு ஊக்க தூக்கத்தை RSS பாஜக சங்க பரிவார் கும்பலுக்கு யார் கொடுத்தது? தமிழ்நாட்டுக்குள்ள 1% வாக்கு இல்லாத ஒரு கும்பல நெஞ்ச தூக்கிக்கிட்டு அரசு ஊழியர்கள்ட்ட என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. எனக்கு தெரியும் நீங்க எங்க வரக்கூடாது. நீங்க உங்க சீட்ல நீங்க உங்க சீட்ல உட்கார்ந்து நீங்க போலிங் பண்ணி எடுத்துக்க. நீங்க போலிங் பண்ணி எடுத்த பிறகு நீங்க எங்க போகல, எந்த பாட்டி போவாங்க. நீங்க உங்க வேலை பண்ணுங்க. நீங்க அங்க இருந்தா மட்டும் உங்க வேலை போட வைக்கிறது மட்டும் தான் உங்க வேலை, போட எங்க வேலை. இதுக்கு இடையில இந்த திருட்டு கும்பல் மயிலாப்பூர்ல பாஜக ஜெயிக்கணுமா, அதனால மயிலாப்பூர்ல பாஜக ஜெயிக்கிறதுக்காக உள்ளடி வேலைகளை அங்க இருக்கிற அரசு ஊழியரை வச்சு செஞ்சிருக்காங்க. அங்க ஒரு மாற்றுத்திறனாளி ஐயா வர்றாரு. அவரு உதயசூரியன் கட்சியை சேர்ந்தவர், அதாவது திமுக கட்சி. அவர் கழுத்துல திமுக துண்டை போட்டு அங்க வெளியே கழட்டி வச்சுட்டு உள்ள வந்து ஓட்டு போடுறாரு. மாற்றுத்திறனாளி. அவரை கூட்டிட்டு போறேன், அவரை ஓட்டு போட வைக்கிறேன் அப்படின்னு கூட்டிட்டு போய் அவரு சூரியனுக்கு போடுங்கன்றாரு. அங்க இருந்து வேலை பார்த்த ஒரு லேடி தாமரையில தட்டி விட்டுட்டு ஐயோ கை தவறி போட்டனே அப்படின்னு இருக்காங்க. பொள்ளையர் பொள்ளையர்னு போட வேணாம் இல்ல, என்னங்க நடந்துட்டு இருக்கீங்க?
அங்க ஒருத்தன் சம்பந்தம் இல்லாம பாஜகக்காரன் அரசு ஊழியர்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறான், அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க என்னன்னா ஒரு அம்மா உள்ள போய் பாஜகவுக்கு சப்போர்ட்டரா ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் வெளியே வந்து கடுமையான பிரச்சனையை பண்ணி விட்டாரு. பிரச்சனை பண்ணி அந்த அம்மா அந்த இடத்த விட்டு மாத்தக்கூடாது, அவங்களுக்கு மேல வழக்கு தொடுக்கணும். யாரு சொன்னது? எங்க ஓட்ட ஜனநாயக கடமையை நாங்க ஆத்தாம எங்களுக்கு உதவி செய்யற பயிரில் வந்து உள்வடி வேலை பார்த்தா பாஜக பார்த்துட்டு இருக்கணுமா? அந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணணும். ரெண்டாவது அவங்க மேல வழக்கு தொடுக்கணும். இப்படி 10 பேரை செஞ்சாதான் கரெக்ட் ஆகும். இன்னொரு விஷயங்க, அந்த ஐயா வெளியே வந்து போராட்டம் நடத்தின பிறகு காவல்துறை அவரை சமாதானம் பண்ணி அவரை அனுப்பி வச்சிருக்காங்க. பாருங்களேன். சின்ன காமியில ஒண்ணு இல்ல, கையை அமுக்கிட்டு தாமரை போட்டு வைப்பாங்க. அந்த தாமரை புல் கை எடுக்கவே இல்லை. அவங்க நம்ம ஆளு போறேன்னா ஐயோ அப்படின்ற தாமரை பூல குத்திட்டா அவங்களும் அழிச்சிட்டு நாம தாமரை பூல அமுத்துறா ஐயோ தப்பு தானே. ஓட்டு எவ்வளவு முக்கியம் இதெல்லாம். இதுல போய் இந்த மாதிரி பண்ணலாம். ஏன் ஓட்டடா காட்சி ஓட்டாங்க, ஏன் ஓட்ட நான் எவ்வளவு ஆர்வமா வந்தேன் ஓட்டு போட. அதான் போடுறேன், கண்டிப்பா போடுறேன். ஓட்டு எனக்கு சூரியன்ல போட்டு அவர் துண்டு போட்டுக்கிறாரு. அதை பார்த்த உசாராயிடுச்சு அந்த பொம்பளை. இதுக்கு இடையிலங்க துறைமுகம் தொகுதியில ஒரு சம்பவம் நடந்து போச்சு. துறைமுக தொகுதியினுடைய திமுக வேட்பாளர் அமைச்சர் சேகர் பாபு, உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த பக்கத்துல அவர் படுத்துக்கிட்டே ஜெயிப்பாரு. காரணம், வீட்டுக்கு போய் உட்கார்ந்து இருப்பாரு. உங்க வீட்டுல விஜய் இருப்பான் அப்படின்னு விஜய் கதறாருல, உண்மையிலேயே துறைமுகம் தொகுதி போனா கண்ணை மூடிட்டு சேகர் பாபனே அப்படின்வாங்க. ஏன்னா அவர் போய் நிப்பாரு. அந்த ஊர்ல சாதாரண தொழிலாளியா வளர்ந்த ஒருத்தர். அதிமுக கட்சியில இருந்து பின்னாடி திமுக கட்சிக்கு மாறி வந்தவர். மக்களை எப்படி சந்திக்கணும் அவருக்கு தெரியும், ரவுடிங்களை எப்படி பார்க்கணும்ன்றது தெரியும். அவர் தான் துறைமுகம் தொகுதியினுடைய வேட்பாளர் திமுக. அங்க சினோரா அசோக் அவர் தான் வந்து விசில் சின்னத்துல நிக்கிறாரு. இவர் யாருன்னு சொன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடியே நான்லாம் யார் தெரியுமா, அவரே தான். அந்த வீடியோ கூட நம்ம போட்டு பேசியிருக்கிறோம். இந்த வர்றேன், அந்த வீடியோவும் போடுறேன். இந்த சினோரா அசோக் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, உள்ள போய் ஏதோ பிரச்சனையா இருந்திருக்கு. பிரச்சனை ஆகும்போது சேகர் பாபு வர்றாரு, இவங்களும் போறாங்க. பெரிய பரபரப்பாகுது அந்த ஏரியால. சேகர் பாபு முறைச்சு பார்த்துட்டாராம். இவர் பேட்டி கொடுக்குறாரு. சேகர் பாபு என்னை முறைச்சு பார்த்தாரு, எனக்கு மயக்கம் வருதுன்னு மயங்க விழுகிற மாதிரி. அப்புறம் தண்ணி கொடுத்துருக்காங்க, அப்புறம் வெந்நி கொடுத்துருக்காங்க, ஜூஸ் கொடுத்துருக்காங்க. மயக்கம் தீரவே இல்லையா? ஏண்டா முறைச்சு பார்த்ததுக்கே மயக்கம் தீரலன்னா உன்னையெல்லாம் எம்எல்ஏ. சரி, அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க அது பக்கா சரக்கு போட்டிருக்காரு இங்க அண்ணன். அவர் பூரா ஃபுல்லா வந்து எது கொடுத்தாலும் தெரிய மாட்டேன்றதுக்கு பயந்து நடியும் போனாராம். இவர் தான் 4 நாளைக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம், மேடையில் நின்றுக்கிட்டு, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, இந்த சொட்ட மண்டையா வழுக்க மண்டையையும் என்ன டீசெண்டா ஒரு ஆளா இருக்கேன்றனால என்னைய சாதாரணமா நினைச்சிடாதீங்க, தொட்டு பாருங்கடா சும்மா தெரிக்கும்னு பேசினார்ல, ஞாபகம் இருக்குங்களா? கேளுங்களேன் பார்க்காதவங்க எல்லாம். போன் சொல்றேன்னா என்ன மிரட்டியா என்ன அப்படின்னு கேட்டேன். உன்னை போட்டுருவேன், உன்னை இங்கே போட்டுருவேன்னு சொல்லி இன்னும் அசால்ட்டா டீசெண்டா இருக்கேன், முடியலாம இருக்கேன், சொட்டையா இருக்கிறேன், ஏதோ பேச நினைச்சிடாத. சார் கீழே உயிர மாதிரி இருக்கு சார். பாத்தீங்கல்ல, எங்க மேடையில அந்த கூவுனாருங்க. அப்புறம் பார்த்தா மியாவ் மியாவ் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாரு. பார்த்ததுக்கே 4 தடவை மயக்கம் போட்டிருக்காரு. இதுதான் விசில் குஞ்சுகளுடைய நிலைமை. இப்ப வர்றங்க, ஓட்டு சதவீதம் கூடி போச்சுங்க. அவ்வளவுதான், திமுக ஆட்சி வரவே முடியாது. பூரா எங்க அண்ணன் தான். 234 தொகுதி இல்லடா தம்பி, 233 தொகுதியில தான் நீங்க நிக்கிறீங்க. ஒருத்தருக்கு சுயேட்சை வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. 234 தொகுதி. சரி, ஓட்டு ரேஷியோ பாத்தீங்களா? நாங்கெல்லாம் பயங்கரங்க. நாங்க உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா, 2 தேர்தலுக்கு இடையில இருக்கிற ஓட்டு ரேஷியோ கூடுதல் எவ்வளவு தெரியுங்களா? 2.5%. வெறும் 10 லட்சம் ஓட்டுல இருந்து 20 லட்சம் ஓட்டு வரைக்கும் தான். அதை 234 தொகுதிக்கு பிரிச்சா கூட 1000 1500 தாண்டாது. சரிங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் 234 1000 கூட வராது, இருந்தாலும் ஆறுதலுக்கு சொல்றேன். 2வது விஷயம், போன 2021 தேர்தலை விட 1 கோடி வாக்கு திருடப்பட்டிருக்கு. இப்போ வெறும் 5,67 லட்சம் வாக்கு தான் இருக்கு. பின்னாடி சேர்த்த முதல் வாக்காளர்கள் பட்டியல் உட்பட 5,67 லட்சம் வாக்கு. ஸோ 1 கோடி வாக்கை எடுத்த பிறகு இவங்களுடைய வாக்கு சதவீதம் வெறும் 10 லட்சம் கூடி இருக்குங்க. 2.5% வாக்கு. சரிங்களா? ஸோ இது ஒரு வாக்கே இல்லை. வாக்கு சதவீதம் கூடிருச்சு, அதனால எங்க அண்ணன் தான் ஜெயிப்பாரு.
நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு விசிலடிச்சா குஞ்சுகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நேத்து புறா ஒரே அலப்பற. வாக்கு சதவீதம் கூறியிருக்கா அப்படின்னா 2021க்கும் இப்பக்கும் இடையில வாக்கு எத்தனை சதவீதம் கூடியிருக்குன்னா 2021ல 74%, இப்போ 84%, 10% கூடிடுச்சு. ரைட்டா? ஆனா 2021ல 6 கோடியே சில்லற பேர் வாக்காளர்கள் 1 கோடி வாக்க திருடிட்டான். 6 கோடி வாக்காளர்கள் இருக்கிற இடத்துல 74%, 5 கோடியே வாக்காளர்கள் இருக்கக்கூடிய 5 கோடியே 72 வாக்காளர்கள் இருக்கிற இடத்துல 84% ஒன்றா அப்படின்னா 100 ரூபாய்க்கு 10% எவ்வளவுன்னு கேட்டா 10 ரூபா. 10 ரூபாயில 10% எவ்வளவு கேட்டா 1 ரூபா. 2021ல நடந்த தேர்தல் 100 ரூபாய்க்கு 10% வாங்கின மாதிரி, 2026ல நடந்த தேர்தல் 10 ரூபாயில 10% கேட்கிற மாதிரி. இது 1 ரூபா தான் கிடைக்கும். இந்த வாக்கு ரேஷியோ இருக்குல்ல, இது வெறும் 2% கூடி 2.5% கூடியிருக்கு. எத்தனை ஓட்டா கூடியிருக்கு? 10 லட்சம் ஓட்டா கூடியிருக்கு. வெறும் 10 லட்சம் ஓட்டு ஒரு ஓட்டு மாற்றத்தை ஏற்படுத்தி, ஒரு தேர்தலில் பெரிய சரிவை ஏற்படுத்தி, ஒரு ஆட்சி மாற்றத்தை எல்லாம் உருவாக்காது. சரியா? இது ஒரு வாரமா இருக்கட்டும். இன்னொரு கேள்வி இருக்கு. தேர்தலில் நம்ம ஐயா ஸ்டாலினுக்கு எதிராக கடுமையான வாக்குப்பதிவு நடந்திருக்கு. அதனாலதான் 84%. ஸ்டாலினுக்கு எதிராக கடுமையான வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஸ்டாலின் இருக்காரு, அவளை பிடிக்கல. இப்ப மக்கள் ஓட்டு போடணும்னு நினைக்கிறான். ஸ்டாலினுக்கு எதிராக நான் ஓட்டு போட போறேன். யாருக்கெல்லாம் ஓட்டு போடுவான்? விஜய்க்கு மட்டுமா போடுவான்? ஊரே ஸ்டாலின் எடுத்து தான் நிக்குது. விஜய், நம்ம ஏடிஎம்கே, நம்ம பாஜக, நம்ம அண்ணன் சீமானு, நம்ம அம்மா சின்னம்மா சசிகலா, முப்புட்டு பேரும் 5 பேரும் முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்து தான் நிக்கிறாங்க. இப்ப எதிர்ப்பு வாக்கெல்லாம் யாருக்கு போவோம்? இந்த 5 பேரும் ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிடுவாங்க. 5 கொய்யா பழத்தை ஆளுக்கு ஒன்றா பிரிச்சா 1 தான் கிடைக்கும், 5 கிடைக்காது. அப்படிதான் இந்த ஓட்டு. புரியுதுங்களா? ஸோ இந்த ஓட்டை பிரிக்கிறேன், இந்த இவர் மேலே கோபம் ஆயிடுச்சு, இவர் மக்கள்லாம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. 2.5% வாக்கு அதிகரிச்சிருக்குன்னா அதனால எந்த மாற்றமும் தமிழ்நாட்டில் ஏற்படாது. 1. 2வது விஷயம், வெறும் 10 லட்சம் ஓட்டு வாக்கு வித்தியாசம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. 3வது, ஊரே எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கும் போது அது திமுகவுக்கு சாதகமாக அமையும். அது திமுகவுக்கு சாதகமாக. இந்த எதிர்ப்பு வாக்குகள் பூரா ஒரு கட்சி வாங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எதிர்ப்பு காட்டுறதுக்கு வாய்ப்பு. ஆளுக்கு பாதியை பிரிச்சுக்கிட்ட போது பெரிய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தாது. இதுதான் அரசியல் வல்லுநர்கள் பேசுகிற வேலையாக இருக்குது. அதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. சின்ன பசங்க சந்தோஷப்பட்டும் 4ஆம் தேதி வரைக்கும்.